சார் நீங்கள் சொல்லுங்கள் இன்னைய டிஸ்கஷனில் என்ன கருத்து? முதல்ல முன்பு பேசியவர்களுடைய கருத்துக்களை மறுதளிக்க வேண்டியதாக சின்ன சின்ன பாயிண்டில் மறுதளிக்கிறேன். ரஃபேல் ஊழல் பழக்கில் மட்டும் இல்லை, சாவர்கரை பற்றி ராகுல் காந்தி சொல்லிட்டு அதுக்காக எதிர்வினைகளை அவர் சந்தித்தார் என்பதை நாடு அறியும். தனிநபர் விமர்சனத்தை பற்றி சொல்கிறாங்க. சௌக்கிதார் ஹே நே சோர் ஹை அப்படின்னு சொன்னது யார்? காவலாளி அல்ல, திருடன் என்று ஒரு தனிநபர் சொன்னது யார்? மோடி என்கிற பெயரை வைத்து கொண்டதுனாலே இவங்கெல்லாம் திருடங்க என்பது குற்றவாளிகள் என்ற கருத்து சொன்னது யார்? இதெல்லாம் தனிநபர் தாக்குதலா இல்லையா? நான் எனக்கும் நரேந்திர மோடி பாரத பிரதமர் மீது சில ரிசர்வேஷன்ஸ் உண்டு. ஆனால் கருத்தியல் ரீதியில், கொள்கை அடிப்படையில், நிர்வாக அடிப்படையில் தாக்குதல் விருப்பு அல்ல. யார் மீதும் கிடையாது. மரியாதைக்குரிய ராகுல் மீதும் எனக்கு கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசுவது மிக தவறு. அதுவும் அரசியல் களத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது பேசுவது தவறு. இந்த காலத்தில் நேருவை பற்றி தனிப்பட்ட விமர்சனங்களை பாஜக வைத்ததாக தெரியல. அவருடைய சோசியலிச கொள்கை, அவருடைய தாராளமய சில பொருளாதார கொள்கை, அரசியல் நிலைப்பாடுகள், அதைத்தான் விமர்சனம் பண்ணாங்க. அது ஒரு பக்கம். அது நேரு இருந்த காலத்திலே உண்டு. ஆனால் அந்த மாதிரி பேசுவதை கூட எனக்கு பாஜக மீது ஒரு ரிசர்வேஷன் உண்டு. தேவையில்லாமல் நேருவை இழுக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு கருத்து. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த பிரச்சனை வந்ததே நேற்றைய தினம் ராகுல் காந்தி முன்னாள் இராணுவத்தை சேர்ந்த நரவணை அவருடைய புத்தகத்தை பற்றி முதல்ல சார், நான் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒருத்தரை சந்தித்து பேசும்போது அவர் சொன்னார், நாடாளுமன்றத்தில் எப்போதுமே பப்ளிஷ் ஆகாத அன்பப்ளிஷ், அவர் சொன்ன ஆங்கில வரைன்னா, அன்பப்ளிஷ்டு புக் cannot be quoted in parliament as per the parliament rules. நாடாளுமன்ற விதியின்படி இதுவரையில் பிரசுரிக்கப்படாமல் வெளியிடப்படாத ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டக்கூடாது சொன்ன அதே உயர் அதிகாரி என்ன சொன்னார்னா, இது வந்து கேரவான் பத்திரிகையில் வெளியிடப்பட்டது, அதை மேற்கோள் காட்டுவதாக ராகுல் சொல்கிறார். ஆனாலும் அதுவும் தவறு. வெளியிடப்படாத பிரசுரிக்கப்படாத ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவது மட்டுமல்லாமல், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும், அந்த டிவி இன்டர்வியூவாக இருந்தாலும், தனிநபர் பேசினாலும், எந்த வகையில் மேற்கோள் காட்டக்கூடாது நாடாளுமன்றத்தில். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நடக்கிற செஷன் எதுக்கு சார்? குடியரசுத் தலைவர் உரை. அந்த உரையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? 10 பாலிசி. அந்த பாலிசி தப்புன்னு சொல்லுங்கள், பொருளாதார கொள்கை தவறுன்னு சொல்லுங்கள். குடியரசுத் தலைவர் பேசுகிற உரைகள் எல்லாம் முற்றிலும் முரணானது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது, எவ்வளோன்னு விமர்சனம் பண்ணலாம். அதுக்கான பூரண உரிமை எல்லாருக்குமே உண்டு, நாடாளுமன்றவாதிகளுக்கும் உண்டு. அதை செய்யாமல் திடீரென்று இந்த கருத்தை சொல்கிறாங்க. இதில் ஒரு சில பல கேள்விகள் இருக்கு. அந்த நரவணை என்று நினைக்கிறேன், சரி, அவர் வந்து இந்த கல்வான் பள்ளத்தாக்கில் சீனா ஆக்கிரமித்தது தொடர்பான ஒரு சர்ச்சை வந்தபோது அவர் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் அளித்திருக்கிறார். அந்த நேர்காணலில் எந்த இடத்துலையும் எனக்கு வந்து இப்படியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க என்ற போன்ற விஷயங்களோ, இதே இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி பேசிய கருத்துக்களோ நம்ம விவாதிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா தான் நம்ம நரவனே வந்து 4 stars of destiny. He is quoted very clear what he made a statement. மிஸ்டர் ஜெனரல் நரவனே ராஜ்நாத் சிங்கை அழைத்து, அது ஆங்கிலத்தில் தமிழில் சொல்லுங்கள், சீன படைகள் கைலாஸ் முகடுக்கு வந்துவிட்டன, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டதாகவும், அதற்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை. தொடர்ந்து ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் பேர் என்னது தோவால் இடத்திலும் கேட்டார். எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல. பின்னர் மீண்டும் நான் ராஜ்நாத் சிங்கை அழைத்து உயர்நிலை குழுவினரிடம் கேட்டதாக கூறியுள்ளார். உயர்நிலை குழுவின் நிரந்தர உத்தரவு என்னவென்றால், சீன படைகள் எல்லைக்குள் வந்தால் அனுமதி இல்லாமல் அவர்களின் மீது சுடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லி இருக்குங்கிறது நரவனே ராஜ்நாத் சிங்கை இந்த விஷயத்தெல்லாம் கோட் பண்ணியிருக்காரு. அப்படின்னு யார் சொல்றா? ராகுல் காந்தி. இது புத்தகத்தில் இருங்க, நான் முடிச்சிடுறேன். புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, அதுதான் கேரவான் பத்திரிகைன்னு சொல்லிக்காட்டுல இவர் சொன்ன அந்த நரவனே சம்பவம் நடந்த காட்டத்திலேயே தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. அப்போது எதை பற்றி எதுவும் செய்யவில்லை. அப்புறம் நான் அதிகாரபூர்வமாக அறிந்து கொண்டது, சில பாதுகாப்புத்துறை ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கேட்டபோது, if there is no instruction from higher command, defense secretary defense இதில் வரல, அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம். எந்த இதுவாக இருந்தாலும் இராணுவத்தினர், இராணுவத்தை
துறைக்கு அந்த மாதிரியான ஒரு சாங்டிட்டி, அதாவது என்ன சொல்றது, உரிமை உண்டு. இல்லை, இது வந்து இட் இஸ் a very sensitive issue. அதான் வர அடுத்தது, அதுதான் நான் சொல்ல Very, very sensitive. அதுதான் நான் சொல்ல வந்தேன். முத்தாய்ப்பா என்ன சொல்ல வந்தேன்னா, நாடாளுமன்றத்தில் இராணுவம் தொடர்பான, இராணுவம், உளவுத்துறை போன்ற சென்சிட்டிவான விஷயங்களை பற்றி விவாதிப்பதை தவிர்த்து விட வேண்டும் என்பது ஒரு நடைமுறை இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பொது வெளியில் வரும், பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும். இந்தியா தோற்றுவிட்டது, கிரிக்கெட்டில் தோற்றுவிச்சுன்னா வேற விஷயம், இராணுவ விஷயத்தில் தோற்றுவிட்டது என்றால் இது உலக அளவில் பார்க்கப்படுகிறது. நமது பகை நாடுகளும் பார்க்கும், அதெல்லாம் ஒரு விஷயம். நாம பகை நாடுகள் எப்படி விவாதிக்கப்பட, நீங்க ஏற்கனவே நரவணை விஷயத்துல ஒரு உயர்ந்த தலைவர் சொல்லியிருக்கிற அன்பப்ளிஷ்டு புத்தகம் வந்து cannot be quoted for anywhere according to constitution, according to parliament அத மாதிரி have its any rule. இந்த மாதிரி ரொம்ப சீக்ரெட் விஷயங்களை டிபேட்டுக்கு வரக்கூடாது. கிடையாதுங்க. இல்ல அந்த பணத்தை குறைக்கிறாங்க. உங்களுக்கு வந்துறேன். நான் பாருங்க, அது நீங்க ஃப்ரீயா பேசுங்க. பாகிஸ்தான் கொண்டு வந்த போது காந்தி பேர் கிடையாது. என்னங்க, அந்த கொண்டு வந்த போது அந்த பேரை வச்சாச்சு இல்ல, ஏன் காந்தி பேர் இல்ல, இப்ப என்ன உங்களுக்கு வருத்தம் வருது? அப்ப ஆரம்பிச்சதே காந்தி பேர் வச்சாச்சு. நான் கேக்குறேன், இப்போ ஒரு திட்டத்துக்கு காங்கிரஸ் காந்தி பேர் வச்சிட்டு இதே கட்சி, இதே பாஜக, நீங்க பேரை எடுக்குறீங்கன்னு ஏன் கேட்டா அப்ப கொண்டு வரலங்கறீங்க. உங்களுடைய எண்ணம் என்ன? உங்க என்ன என்னன்னா தேசத்தை காந்தி ஒரு திட்டத்துக்கு காந்தி பேர் வச்சிருக்காங்கல்ல சார். அதாவது மோடி கொண்டாந்த முதல் திட்டமே தூய்மை இந்தியாவே காந்தி பேர்ல தான் சார் கொண்டுட்டு வந்தது. அந்த திட்டம் என்ன சொல்றீங்க? தூய்மை இந்தியா நீங்க இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க சார். அப்ப தமிழ்நாடு தூய்மை இல்லையா? தமிழ்நாடு தூய்மை இல்லையா? அந்த திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க சொல்லுங்க. கோபகுமார் சார், பாக்கி சார் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நம்ம ஆரோக்கியமா நம்ம நண்பர்கள் விவாதிச்சு தங்கள் கருத்தை வச்சுட்டாங்க. ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் சொல்ல நீண்ட நேரம் எடுத்துக்க விரும்பல. ஒன்று, சொல்லுங்க சார், இது பாதுகாப்பு தொடர்பானது. இதுல அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு இங்க உள்ள யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும், சத்தியமா தெரியும். இவ்வளவு நேரம் பேசுறீங்க, நான் ஒரு வார்த்தை பேசுறேன். மகாத்மா காந்தி பேர் கொண்டு வந்தீங்கல்ல, கடைசியா பேசுறேன். எனக்கு வாய்ப்பே தராத போது நான் பேசும்போது குறுக்கிடுறது சார். நீங்க ஃப்ரீயா பேசுங்க, அப்புறம் கோபகுமார் நான் பதில் இருக்கிறேன். நான் பேசுறேன், ஒருத்தர் மட்டும் நம்ம பதில் சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு தானே சொல்லுங்க. பேசிட்டே இருப்பேன். இப்ப சொல்லுங்க. இப்ப ஒண்ணு, பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் வந்து சென்சிட்டிவ். அது நல்லதோ கெட்டதோ எதுவாக ஒரு சின்ன தகவல் சொல்றேன். இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் இலங்கையில அட்டூழியங்கள் நிறைய பண்ணியிருக்குன்னு அதிகாரப்பூர்வமா தகவல் உண்டு. ஆனால் அது தொடர்பாக புத்தகத்தை நம்ம போட முடியுமா? இப்போ இதே கருத்துக்களை சொன்னவர்கள் யாருன்னா இதே காங்கிரஸ் கட்சியோட தோழமையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருங்க கூட்டங்கள்ல அப்படி இருங்க. என்னோட பாயிண்ட் நம்பர் 1, பாதுகாப்பான விஷயம். அது நல்லதோ கெட்டதோ சார், எதுவாக இருந்தாலும் இந்தியாவின் பாதுகாப்பு என்ற சொல் இருக்கு இல்லையா, அதனால இது போன்ற புத்தகங்கள், சர்ச்சைக்குரிய புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் சப்ஜெக்ட்லாம் இருக்கு, நம்ம பேசக்கூடாது, எழுதக்கூடாது, பொது வெளியில சொல்லக்கூடாது. காரணம், அண்டை நாடுகள் நமக்கு பகை நாடுகள், வெளிநாடுகளுக்கு இந்த தகவல் பரவ, இது வந்து ஜெனரல் ரூல். இது ஒன்றும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லாம் கேட்கல, எத்திக்ஸ் ஒன்று. அதனால தான் ரஃபேல் ஊழல் சம்பந்தமான விஷயங்களில் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கோர்ட்டிலே வருத்தம் தெரிவிக்க, மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழல். ரெண்டாவது, மோடியினுடைய பெயர் அதில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் ஒரு சம்பவம்னா, ஒரு பங்கு பத்திர ஊழல் தொடர்பு டைரியில் LKA அப்படின்னு இருந்ததை வச்சுக்கிட்டு அத்வானியை தலையை உருட்டினாங்க. அவர் பாவம் எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு அப்சலேட், அதாவது நான் அப்சால்வ் ஆனால்தான், இதிலேருந்து விடுபட்டால் தான் நான் மீண்டும் அரசியல் களத்துக்கு வருவேன்னு சொல்லி துறவர மாதிரி இருந்தார். ஹவாலா விவகாரத்தில் அவர் மிஸ்டர் கிளீன் ஆன பிறகு தான் வந்தார். அப்புறம் தான் வந்தார். நானும் சொல்றேன், பாராட்டுறதுக்குரிய செயல் அது. அப்ப தெரியுது இல்ல, எல்லா டைரி நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி டைரிகளில் இருப்பதனாலேயே குற்றம் சொல்ல முடியாது. செயின்ட் கிட்ஸ் பத்தி, ஊழல் பத்தி தலை உருட்டினாங்க. ஆனா என்னாச்சு, பொய் என்று நிரூபிக்கப்பட்டது. மனித புனிதன் மொரார்ஜி தேசாய் என் தலைவர் சார், அவரை வந்து சிஐ உளவாளிட்டு அமெரிக்கா எழுதியது, ஃபைட் பண்ணார், நஷ்டஈடு வாங்கிட்டு அது அறக்கட்டளை கொடுத்துட்டு ஒரே ₹1 தான் பெற்றார். மனித புனிதன் மொரார்ஜி தேசாய் கடைசி வரையில ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வேஷ்டியை வந்து தைச்சிட்டு இருந்தார். சரி, நீங்க மனித புனிதர், ஒரு நிமிஷம் நண்பர்கிட்ட கேட்கிறேன். மொரார்ஜி தேசாய் பக்கத்துல வாஜ்பாய் ஒருத்தர் இருந்தாரு, அவரை பத்தி சொல்லுவீங்களா? வாஜ்பாய் லிபரல், அவர் வேற, அவர் அதிகம் விமர்சிக்கப்படாத ஒரு தலைவர் அல்ல, எல்லோருக்கும் பிடித்தமான தலைவர். நான் என்ன சொல்றேன்,
அந்த மனிதரை பாருங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், அன்னை இந்திரா காந்தி அவர்கள், நான் அன்னை இந்திரா காந்தி மரியாதையோட சொல்றேன், அவர்கள் பங்களாதேஷ் வாரில் பங்களாதேஷை விடுவித்து பாகிஸ்தானுக்கு செவரியான அடி கொடுத்து மக்களவைக்கு வருகிறார். துர்கா தேவி IEA அப்படிங்கிறார். யாரு? அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்திரா காந்தி வாஜ்பாய் தானே. நான் என்ன சொல்றேன், ஒரு இல்ல ராணுவம் தொடர்பான ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து அப்போ தமக்கு உதவியது ரஷ்யா, ஞாபகம் வச்சுங்க, சோவியத். அப்போ அந்த சூழல எதிர்க்கட்சியாக இருந்தாலும் போற்றுகிற பரந்த மன்றமே அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு இருந்தது. இன்றைக்கு நான் சொல்றேன், இது மூன்றாவது ஒரு பாயிண்ட் சுருக்கமா சொல்லுங்க. இந்த வர்த்தக ஒப்பந்தம் இல்ல, கையெழுத்த ஆகல சார், பேச்சுதான். அதிகாரப்பூர்வ பேச்சுதான் சார், பேசிட்டே இருக்கு சார், அதுக்கப்புறம் மாறலாம். இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். சார் ஒரு விஷயம், சிவசேனா, சமாஜ்வாடி உள்பட, சுஃபியான் உள்பட, நான் ஒரு பத்திரிகையாளர், இந்த நாட்டுடைய தேசத்தினுடைய சாதாரண குடிமகன். இந்தியாவில் 70 கோடி மக்கள், வடிவேல் சார், ஒரு மாடு வைத்தோ, 2 கண்ணுக்குட்டி வைத்தோ, ஒரு ஆடு கோழி வைத்தோ தன் பிழப்பை வைத்துக்கொள்ளும். அமெரிக்காவில் வந்து ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் சீடு. எனக்கு என்ன ஒரு கவலை என்றால், நான் பகிர்ந்து கொள்கிறேன் தேசப்பற்றோடு, புரூக் ரோலின்ஸுடைய கருத்தான் பாக்கி சார், அமெரிக்க கிராமங்கள் வளர்ச்சி பெறும். அடே அப்பா, 500 பில்லியன். ஐயா முடிச்ச போற வரேன். இல்ல நான் என்ன சொல்றேன், நான் அந்த ஒரே வரி தான் நமக்கு பெரிய, அது சரி பண்ணிடணும் அரசு. அந்த ஒப்பந்தத்தில் நரேந்திர மோடி, நீங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்ல, அது தவறானது. நரேந்திர மோடி அவர்கள் பெரும்பாலும் பதில் சொல்வதில்லை, செயல்ல காட்டுவார். அப்படி டோன்ட் ரியாக்ட் பட் ஆக்ட் என்ற ஆங்கிலத்தில் வெரி குட் அதை செய்திருக்கிறார். ஒரே ஒரு பழைய சம்பவத்தை மட்டும் குறிப்பிட்டு நான் முடிச்சிடுறேன், அதுக்கு மேல எனக்கு அவகாசம் தர வேண்டாம். பெருந்தலைவர், நான் தெய்வமா மதிக்கிற பெருந்தலைவர் காமராஜரை ஹைதராபாத்தில் பணம் போட்டிருக்காரு, கோடிக்கணக்கில் போட்டார் சொன்னது இதே திராவிட முன்னேற்ற கழகம், இதே காங்கிரஸின் அத்தியந்த நண்பர்கள். ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து காமராஜர் கிட்ட எல்லாம் சொன்னாங்க, ஐயா இதுக்கு ஒரு மறுப்பு அறிவிக்கலாம்னுட்டு. என்ன தெரியுமா சொன்னாரு, எனக்கு யானை கால்னு எவனா சொன்னானா, வீடு வீட போய் எனக்கு யானை கால் இல்லைன்னு காட்டணுமா, ஐயா கிறுக்கு போயா, அதாவது